ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக சிக்கன் மினி ஸ்டீம்ட் பன் எப்படி செய்கிறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து அவனில் வச்சு எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்னு காட்டிக்கிறேன். அவன் இல்லாதவங்களுக்கு நல்ல ஈஸியான மெத்தடில் எப்படி ஸ்டீம் பண்ணி இது செய்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறேன். இது நல்ல சாஃப்டாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது சரியாக 10 கிராம் இருக்கும். இப்போ இது கூடவே 1 கப் ஃப்ரெஷ் மில்க் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மில்க்குக்கு பதிலாக சும்மா நார்மலாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மேலும் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வைக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இந்த ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆகி வரதுக்கு. ஈஸ்ட் லைட்டாக ஆக்டிவ் ஆனதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டு 1/4 கப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன், அதாவது ஆப்ப சோடா. 4 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன். இது சரியாக 500 கிராம் இருக்கும். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் மறுபடியும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இன்றைய தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறதால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். பாருங்கள், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்ல சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் சரியாக நான் வாட்டர் வந்து 150 ml தான் நீட் பண்ணிக்கிறேன். சரியாக 3/4 கப் வர அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இது நல்ல சாஃப்டான டோவாக இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் லூஸான பதத்துக்கு தான் இருக்கணும், அப்போ தான் பன் நல்லா சாஃப்டாக வரும். லாஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணணும். இந்த பவுல்லையும் நான் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டோ இதுக்கு மேலே வைக்கிறேன். இந்த டோக்கு மேலேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வைங்க. இப்போ இந்த டோ நல்ல டபுள் சைஸ் வர அளவுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 1 ஹவருக்கு இது அப்படியே மூடி வைங்க. இங்கால வந்து போன்லெஸ் சிக்கன் சரியாக 400 கிராம் எடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இங்கால 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த சிக்கன் அப்படியே இதில் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிருக்கிறேன். இந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குது. இப்போ நான் இதில் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் சரியாக 250 கிராம் ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து நான் ஒரு நல்ல பெரிய காயாக பார்த்து 1 பெல் பெப்பர் எடுத்துக்கிறேன். இது சரியாக 150 கிராம் இருக்கும். இப்போ இதையும் ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக வதக்கி விடுறேன். உங்களுக்கு பெல் பெப்பருக்கு பதிலாக கறிக்குச்சிக்கு ஆட் பண்ணுவோம். மேலும் கறிக்குச்சிக்கு ஆட் பண்ணினாலுமே இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து மிச்சம் வதங்க தேவையில்லை, ஒரு அரை பச்சைக்கு மாதிரி இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இவ்வளோ தான். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இது ஒரு அரை பச்சைக்கு மயக்க வந்ததும் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேறையாக எடுக்கிறேன். இங்கால வந்து ஏற்கனவே நீட் பண்ணி வச்சுருந்த டோ வந்து நல்ல டபுள் சைஸுக்கு வந்திருக்குது. பாருங்கள், இப்போ இதை நாங்கள் வேறு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இதில் கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மேலுக்கு வைக்கிறேன். இதை 4 பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். இது மாதிரி நிறைய இஃப்தார் ரெசிபீஸ் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் 1 பீஸை மட்டும் வேறு எடுத்துகிட்டு இப்போ இதையும் வந்து கொஞ்சம் தட்டி எடுத்துக்கிறேன். நான் இதில் எட் பண்ணிக்கிற இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்டா செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி எடுத்துக்கணும். இது மிச்சம் மெல்லிசாக தட்டவும் படாது, கொஞ்சம் லைட்டாக தடிப்பமாக தான் தட்டி எடுக்கணும். நான் மெஷரிங் கப்பில் 1 கப் மெஷரிங் கப் தான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு கிளாஸை வச்சு வேணும்னாலும் கட் பண்ணி எடுக்கலும். உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நீங்கள் பன் செஞ்சு எடுக்கக்குள்ளைக்கு சரியாக உங்களுக்கு 32 பன் உங்களுக்கு செஞ்சு எடுக்கலும்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் இது மாதிரி போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து ஆயிலில் நான் ப்ரெஷ் பண்ணுறேன். இது ஆயிலில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இது ரெண்டாக மடிக்க கொள்ளைக்கு தான் இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க கொள்ளைக்கு வந்து இது ரெண்டாக கலண்டு வரும். எல்லா சைடுக்கும் வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா இது இந்த மாதிரி ரெண்டாக மடித்து விட்டுறேன். பாருங்கள், இது இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சு விட்டதுக்கப்புறமா இதை கொஞ்சம் லைட்டாக ஷேப்பாக தட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் இது உள்ளுக்கும் வந்து அந்த கறி வைக்கிறதுக்கு நல்ல உள்ளுக்கு அகலமாகி வரும். ஃபஸ்ட்டில் நான் இந்த பன்னை எப்படி ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட்டை இதுக்கு மேலே வைக்கிறேன். அப்போ தான் இந்த பன்னை வச்சு நாங்கள் ஸ்டீம் பண்ண கொள்ளைக்கு இதில் ஒட்டாமைக்கு வரும். பேக்கிங் ஷீட்டை நீங்கள் வச்சதுக்கப்புறமாவும் இந்த பேக்கிங் ஷீட்டுக்கு மேலேயும் ஆயிலை கொஞ்சம் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பன் ஒட்டாமைக்கு இருக்கும். இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பன்னெல்லாம் வைக்கிறேன். இதை வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும். இது குயிக்காக நல்லா வெந்து வந்துடும். அடுத்தது தான் அவன் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு 2 மினிட்ஸுக்கு முதவே ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன் கொஞ்சம் லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே அவனில் வைக்கிறேன். இது ஒரு அவனில் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வச்சாலும் போதும். இது நல்லா பேக் ஆகி வரும். இதில் கலர் சேஞ்ச் ஆகாட்டியும் மிக தேவையில்லை. இது நல்லா பொங்கி குயிக்காக அந்த குக் ஆகினதுக்கப்புறமா எடுத்தாலே போதும். பாருங்கள், இங்கே அது ஸ்டீம் பண்ணி எடுத்த பன்னு வந்து 15 மினிட்ஸ்லேயே நல்லா ஸ்டீம் ஆகி வந்துக்குது. பாருங்கள், இது நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. பாருங்கள், இது ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டாலுமே இது அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. இது நல்ல டேஸ்ட்டாகவுமே இருக்கும். பாருங்கள், இது ரெண்டாக இந்த மாதிரி பிரிக்க கொள்ளைக்கு எந்த மாதிரி வருதுண்டு. இப்போ இதுலுக்கு எங்களுக்கு கறியை வச்சு கொள்ளையிலும். அவனில் பேக் பண்ணினதும் சரியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே இது அப்படியே நான் வேறே எடுக்கிறேன். இதில் கலர் சேஞ்ச் ஆகாங்காட்டியும் வைக்கல. இது லைட்டாக பொங்கி வந்ததுமே இது நல்லா குக்காகி தாண்டி செக் பண்ணிட்டு எடுக்கிறேன். பாருங்கள், இதுவுமே இந்த மாதிரி பிரிக்க கொள்ளைக்கு நல்ல பெர்ஃபெக்டாகவே வருது. இதுவும் நல்ல சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கறியில் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் மயோனஸ் செட் பண்ணுறேன். இந்த மயோனஸ் வந்து நல்ல ஈஸியான மெத்தடில் வீட்டில் எப்படி செய்கிறேன் அப்படின்ற ரெசிபி போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி பார்த்து செய்யணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் செட் பண்ணுறேன். டொமேட்டோ சாஸ் ரெசிபியும் வீட்டில் எப்படி செய்கிறேன் அப்படின்னு போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னாலுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் 2 டீஸ்பூன் ஸ்வீட் சில்லி சாஸ் செட் பண்ணேன். ஸ்வீட் சில்லி சாஸுக்கு பதிலாக உங்களுக்கு சில்லி சாஸ் செட் பண்ணுவோம். மேலும் அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு சும்மா நார்மலாக சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி பெப்பர் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மேலும் பாருங்கள், கறிக்கு இந்த மாதிரி சோஸெல்லாம் மிட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடக்குள்ளைக்கு இது நல்ல க்ரீமியாக வந்துக்குது. இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் பன்னுக்கு மேலே இந்த மாதிரி தான் கறியை வச்சேன். ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சலாடிலே வச்சுட்டு இதுக்கு மேலே கறி எட் பண்ணினேன். நான் கொடுத்திருக்கிற இன்க்ரீடியன்ட் அளவுகளை வச்சு நீங்கள் இந்த பன் செஞ்சால் சரி உங்களுக்கு 32 பன் செஞ்சுருக்கிறேன். இந்த கறியும் 32 பன்னுக்கு நல்லா கணக்காக வரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல பெர்ஃபெக்டாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சலிக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.